மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கோவில் போன்ற அதிமுக தலைமையகத்தை அடித்து நொறுக்கலாமா என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரத்தநாடு பகுதியில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கிரேன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. பேண்ட் வாத்தியங்கள் முழங்க எடப்பாடி பழனிசாமி மாட்டு வண்டியில் பயணித்தார். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என ஆவேசமாக கூறினார். ஹலோ முன்னகை மன்னன் குழந்தை திருப்பி ஒரத்தநாடு பகுதி என்று சொன்னாலே துரோகி இருக்கின்ற அந்த துரோகி வெல்வதற்குத்தான் இவ்வளவு 2 கோடி தொண்டனுக்கு சொந்தமான சொத்து அது. இதை யார் கை தொட்டாலும் அவர்கள் இருவரும் தலைவர்கள் அழித்து விடுவார்கள். இது ஒரு கோயில். நாம் எப்படி கோயிலுக்கு போய் தெய்வத்தை வணங்குகிறோமோ அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயிலாக இருப்பது சென்னையில் இருக்கின்ற தலைமை. அதை போய் அடித்து நொறுக்கலாம். அதை என்ன செய்தது? நமக்குள் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் கோயிலாக விளங்கக்கூடிய தொண்டர் என்ன செய்தான்? அவன் வணங்குகின்ற கோயிலை போய் நாம் அடித்து நொறுக்கலாமா? இது மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடிய குற்றமா? மன்னிக்க முடியுமா? சொல்லுங்க. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.